அதிசயம், அதிசயம், ஆனால் உண்மை. வியக்க வைக்கும் சிகிச்சை. பச்சை இலையிலிருந்து மூட்டு தேய்மானத்திற்கு பசை உற்பத்தியாக்கும் சிகிச்சை. அதுவும் 24 நாள் முதல் 48 நாட்களில் பசை உற்பத்தி பெற்று 100% முழுமையாக குணப்படுத்தப்படும். இந்த சிகிச்சை முதன்முறையாக இந்தியாவிலேயே சித்த மருத்துவத்தில் நவீன முறைகளை பயன்படுத்தி மூலிகையிலிருந்து உயிர் அணுக்களை பிரித்து எலும்பு மூட்டுகளுக்கு பசை உற்பத்தி செய்து மூட்டுகளுக்கு அசைவு சக்தியை பெறுகிறது. அப்படி குணமடைந்த எங்கள் மருத்துவமனையில் பச்சை இலை மூலிகை உட்கொண்டு பல ஆயிரக்கணக்கோரில் முழுமையாக குணமடைந்தோரை இப்பொழுது சிலரை மட்டுமே சின்ன திரையில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இவர்களைப் போல நீங்களும் முழுமையாக குணமடைய வேண்டுமா? வணக்கம். முதன்முறையாக சித்த மருத்துவத்தில் நவீன முறைகளை பயன்படுத்தி மூட்டுகளுக்கு பசை உற்பத்தி செய்வது இந்தியாவிலேயே முதன்முறை. ஆச்சரியப்படும்படி 24 நாள் முதல் 48 நாட்களுக்குள் பசை உற்பத்தி ஆகிறது என்பதை உறுதிபட உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். நன்றி. தொடர்புக்கு போகர் விருது பெற்ற சித்த மருத்துவர் டாக்டர் பி ராமலிங்கம், அரசு பதிவு பெற்ற மருத்துவர், சித்தர் மூலிகை மருத்துவ நிலையம், குமரகோவில் எதிரில், திருவண்ணாமலை. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சித்தர் மூலிகை மருத்துவமனையில் மற்றும் எங்கள் சஞ்சீவி மூலிகை பண்ணையில் இரண்டும் இணைந்து நடத்தும் மருத்துவ சிகிச்சை முறைகள். எங்கள் சஞ்சீவி மூலிகை பண்ணையில் மிக அபூர்வமான மூலிகைகளை கொண்டு தரமான முறையில் ஆர்கானிக் முறையில் விளைவிக்கப்பட்டு மனிதனுக்குள் உள்ள நோய்கள் அல்லது பாதிப்புகளை விரைவாகவும் துல்லியமாகவும் குணப்படுத்தும் விதமான முறையில் எங்கள் சஞ்சீவி மூலிகை பண்ணையில் மூலிகைகளை உற்பத்தி செய்து நோய்களையும் பாதிப்புகளையும் விரைவாக குணப்படுத்துகின்றோம். எங்கள் சஞ்சீவி மூலிகை பண்ணையில் விளையும் மூலிகைகளை கொண்டு எங்கள் மருத்துவமனையில் வரும் நோய் அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தரமான சிகிச்சையும் விரைவான பூர்ண குணத்தையும் அளிக்க நாங்கள் உறுதியளித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் எங்கள் சித்தர் மூலிகை மருத்துவமனையில் அளிக்கப்படும் சிகிச்சைகள் ஒரு 6 விதமான நோய் அல்லது பாதிப்புகள் மட்டும் நம்ம குறிப்பாக எடுத்திருக்கோம். அப்படி நம்ம அளிக்கப்படும் சிகிச்சைகள் எந்தெந்த நோய்கள் எந்தெந்த பாதிப்புகள் அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்க போறோம். அப்படி நம் மருத்துவமனையில் அளிக்கப்படும் சிகிச்சைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒன்று மூட்டு தேய்மானம். சரி, மூட்டு தேய்மானம்னா அப்படின்னா விளக்கமாக அடுத்த நிகழ்ச்சிகளை பார்ப்போம். மூட்டு தேய்மானம் என்பது மூட்டுகளில் பசை இல்லாமல் பசை வத்தி அது பசை ட்ரையாக ஏற்படுறதால் ஏற்படும் மூட்டு தேய்மானத்தை பற்றி நம்முடைய மருத்துவமனையில் தரமான சிகிச்சையும் மற்றும் விரைவான பூர்ணகுணத்தை அளிக்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். அது மட்டுமா நம்முடைய மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சையாக ஆண்மை குறைவு நீங்க, குழந்தை பாக்கியம் பெற, உயிரணுக்கள் ஆணுடைய உயிரணுக்களை அதிகரிக்க, தோல் சம்பந்தமான நோய்களை முழுமையாக குணப்படுத்த, அல்சரை முழுமையாக குணப்படுத்த, மூல நோய்களை முழுமையாக குணப்படுத்த, ஆஸ்மா மற்றும் ஈலை அல்லது காசம் சம்பந்தமான நோய்களை முழுமையாக குணப்படுத்த, இந்த இத்தனை விதமான நோய்களையும் நம் மருத்துவமனையில் 100% குறுகிய நாட்களுக்குள் முழுமையாக குணப்படுத்துகின்றோம். இது நிச்சயம், அது உண்மை. சரி, வேற என்ன பார்க்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான கருப்பை சம்பந்தமான பாதிப்புகள். அது எந்த விதமான கருப்பை சம்பந்தமான பாதிப்புகள் இருந்தாலும் சரி, நம் மருத்துவமனையில் மிக துல்லியமாகவும் தரமாகவும் இயற்கை முறையில் வழங்கி அவங்களுடைய பாதிப்பிலிருந்து விடுபட்டு குழந்தை பாக்கியம் பெற்றிட, கருப்பை ஆரோக்கியமாக வைத்திட நம் மருத்துவமனையில் தரமான சிகிச்சை அளிக்கப்படும். பெண்களுக்கு பொதுவான பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், கர்ப்பப்பை முக்கியமான பாதிப்புக்கு உள்ளாவது மிக முக்கியமான காரணம். ஸோ பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்படுதல். இந்த வெள்ளைப்படுதல் எதனால் உருவாகுது, எப்படி உருவாகிறது, இதற்கு தீர்க்கும் வழிமுறைகள் என்ன, அதன் மூலிகைகள் என்ன அப்படின்றது நம்ம விரிவாகவும் அடுத்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளைப்படுற ஏற்படுற முக்கியமான காரணங்கள் கர்ப்பப்பை சுருக்கம், கர்ப்பப்பை வீக்கம்,
கர்ப்பப்பையில் கட்டி ஏற்படுறது, நிணநீர் கட்டி ஏற்படுறது, பெரும்பாடு, அதாவது தமிழில் சொல்லுவாங்க அதிக உதரப்போக்கு மாதவிடாயின் போது, இப்படி பல பிரச்சனைகளை நம்ம கர்ப்பை பிரச்சனைகள் நம்ம ஏற்படும். இந்த பிரச்சனைகளை நம்ம மருத்துவமனையில் மூலிகை, பச்சளை மூலிகைகளை கொண்டு மிக தரமாகவும் துல்லியமாகவும் சிகிச்சை அளித்து அவங்க நோய்கள் இல்லாமல் இயற்கையான பெண்களாக நோய்கள் இல்லாமல் வாழ்றதுக்கு நம்முடைய மூலிகை மருத்துவத்தில் தரமான சிகிச்சை அளிக்கிறோம். இப்படி பலவிதமான நோய் அல்லது பாதிப்புகள் நம்ம மருத்துவமனையில் இப்போ சொன்ன இத்தனை விதமான நோய் அல்லது பாதிப்புகள் மட்டும்தான் நம்ம குறிப்பாக முக்கியமாக சிறப்பு சிகிச்சை அளிச்சுட்டு இருக்கோம். இந்த சிகிச்சையில் பலனடைந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர்கள் இல்லை, நம்ம ஒரு சிலரை மட்டுமே திரையில நம்ம காண போறோம். அப்படி குணமடைந்தவர்களை நம்ம திரையில காணும் போது நமக்கு வியப்பாக இருக்கும். இதை நீங்க முழுமையா ஏத்துக்கிட்டு உங்களுடைய உறவினர்கள், சகோதரர்கள், நண்பர்கள் அனைவரும் நீங்க பகிர்ந்துக்கிட்டு அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்க முன்மொழியலாம் அல்லது வழிகாட்டலாம். அப்படி எங்களுடைய மூலிகை மருத்துவமனையில் தரமான சிகிச்சை அளிக்கிறதுக்கு பல ஆயிரக்கணக்கான மூலிகைகளை சேகரித்து அதனுடைய தன்மைகளையும் அதனுடைய இனவிருத்திகளையும் அதனுடைய மூலிகையுடைய குணாதிசயங்களையும் கண்டறிந்து அதற்கு தக்கவாறு நோய்களை கண்டறிந்தும் நம்ம சிகிச்சை அளிக்க போகிறோம். அந்த சிகிச்சையின் நோக்கம்தான் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன நோய்களை பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு திரும்ப ஒரு முறை சொல்லி பார்ப்போம். இப்போ மூட்டு தேய்மானம், இடுப்பெலும்பு தேய்மானம், கழுத்தெலும்பு தேய்மானம், அப்படி ஃபைனல் கால் எந்த ப்ராப்ளம், எலும்பு சம்பந்தமான எந்த பாதிப்புகள் இருந்தாலும் இந்தியாவிலேயே குறிப்பாக நம்ம சித்த மருத்துவமனையில் சொன்னால், அது திருவண்ணாமலை குறிப்பாக சொன்னால் 24 நாள்லேருந்து 48 நாள் இப்படி சொல்லி வைத்தியம் பண்ணால் யாராலும் முடியாது. எம்ம திருவண்ணாமலை சித்தர் மூலிகை மருத்துவமனை மட்டும் தான் சொல்ல முடியும். இதற்கு இரவு பகலாக 7 வருஷமாக இரவு பகலாக கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி இந்த மூட்டுகளுக்கு பசை உற்பத்தி ஆகிற சிகிச்சையை நம்ம மூலிகை மருத்துவமனை மட்டும்தான் அளிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு தரமான சிகிச்சையை மக்களுக்கு எடுத்து விலைக்கு அவங்க சிகிச்சை பெற்று குணமடைந்த ஆயிரக்கணக்கான நபர்களையும் ஒரு சிலரை நீங்க திரையில பார்த்துருப்பீங்க. அப்படி சிகிச்சை அளித்து அதன் பின் வரிசையில பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நோய்களாக நம்ம பார்க்குறோம். ஆண்மை குறைவு சம்பந்தமான எந்த குறைகள் இருந்தாலும் மிக துல்லியமாக நம்ம தரமான முறையில் இயற்கை முறையில் நம்ம மூலிகைகளை வழங்கி முழுமையாக குணமாக்கணும். அது எந்த ஆண்மை பிரச்சனைகள் எந்த ஆண்மை குறைகள் இருந்தாலும் நம்ம மருத்துவமனையில் 6 மாதம் 1 வருடம் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் அதெல்லாம் அந்த காலம். இந்த காலம் நவீன முறைகளை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டு இருக்கோம், குறைஞ்சபட்சம் 3 மாதம் அதிகபட்சம் 5 மாதத்திலே எவ்வளோ பேர் பிரச்சனைகளையும் முழுமையாக தீர்க்க முடியும்ன்றது நிரூபிச்சிருக்கும். குழந்தை இல்லாத பெண்கள், அது குழந்தை இல்லாத ஆண்கள் இருந்தால் என்ன பண்ணலாம், ஆணுடைய பெண் என்னுடைய விந்து பரிசோதனை செய்து அதற்கு உண்டான உயிரணுக்கள் குறைந்தால் நம்முடைய மூலிகை மருத்துவமனையில் 2-3 மாதத்திலே அதிகபட்சம் 5 மாதத்திலே உயிரணுக்களை முழுமையாக 150 மில்லியன் 200 மில்லியன் வரை நம்ம இனவிருத்தி பண்ணி உற்பத்தி செஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தமான நோய்கள், எந்த தோல் சம்பந்தமான நோய்கள் இருந்தாலும் யார் குணப்படுத்த முடியலாம் சித்தம், எந்த மருத்துவரையும் குணப்படுத்த முடியலாம் சித்தம். நம்ம சித்தர் மூலிகை மருத்துவமனையில் 100% இல்லை 1000 மடங்கு குணப்படுத்த முடியுன்றது உறுதியளிக்கிறோம். இது மூலயமா திரையின் மூலயமாவும். ஏன் அப்படின்னு காரணம், தோல் சம்பந்தமான நோய்களுக்கு எதனால் உருவாகிறது, எப்படி உருவாகிறது, எதனால் உருவாகிறது, அதை தீர்க்கும் வழிமுறைகள் என்ன, அதுக்குண்டான மூலிகைகள் என்ன அப்படின்றது நம்ம கடவுள் எனக்கு அந்த அருள் கொடுத்துருக்காரு. அதை முழுமையாக நான் அதை வச்சு உங்களுக்கு நோய்களை முழுமையாக குணமாக்க முடியும். இது உண்மை. அதுக்கடுத்தது அல்சர் எதனால் உருவாகுது, அது எப்படி உருவாகிறது, அதை தீர்க்கும் வழிமுறைகள் என்ன, அதுக்கு மூலிகைகள் என்ன, மூலிகையுடைய பவரேஷனை பயன்படுத்தி அல்சரை ஒரு சில மாதத்திலேயே இல்லை ஒரு சில வாரத்திலே குறைந்தபட்சம் ஒரு சில வாரம் குணமாக்கிக்கலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்ச 100% உண்மை. அதுக்கடுத்தது மூலம் ஃபைல்ஸே சொல்லுவோம் நம்ம ஆங்கிலத்தில் ஸோ அந்த ஃபைல்ஸ் 9 விதமான மூலங்கள் சொல்லுவோம். ஒன்று வெளிமூலம், உள்மூலம், பௌத்திரம் அப்படி சொல்லிட்டே போகலாம். ரத்த மூலம், இந்த மூலங்கள் எந்த மூலங்கள் இருந்தாலும் சரிதான், நீங்கள் எத்தனை ஆப்ரேஷன் பண்ணாலும் சரிதான், திரும்ப வந்துட்டே இருக்கும். எங்களுடைய மூலிகை மருந்தில் நவபாசானங்களையும் பயன்படுத்தி அதை வேரோட வைக்கணும். மூலத்தை திரும்ப வாழ்நாள் முழுவதும் வராது. இது 100% வார்த்தைகள். ஏதோ பேசுறதுக்காக டிவி நிகழ்ச்சிகளையும் தொலைக்காட்சி வேலை பேசுறது இல்லை. அது அடுத்தது ஆஸ்மா,
சளி, இருமல், காசம், அது எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் எத்தனை வருடங்கள் இருந்தாலும், நான் 20 வருஷமா இருக்கேன்னா அதெல்லாம் கவலைப்படாதீங்க. குறைஞ்சபட்சம் 24 நாளில் குணமாக்க முடியும். நீங்கள் ஒன்றா டெஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள் ஒரு முறை எங்ககிட்ட மருத்துவமனையில். எந்த ஆஸ்மாவும் ஓரளவுக்கு முழுமையாக அந்த கட்டுப்பாட்டில் வைத்துக்க முடியும். அது பிறகு ஒரு சில வாரத்திலேயே முழுமையாக குணப்படுத்த முடியும். அதுக்கடுத்தது இந்த பெண்களுக்கான வெள்ளைப்படுதல் மற்றும் கர்ப்பப்பை சம்பந்தமான விஷயங்களை சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு வந்து எந்த கர்ப்பப்பை எந்த பாதிப்பில் கட்டி இருந்தாலும், கேன்சர் கட்டி இருந்தாலும், ஸோ நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் முழுமையாக மருந்துகளை கொடுத்து கரைக்க முடியும். கரைச்சி அதை முழுமையாக என்ன பண்ண முடியும், அது அறவே அந்த பிரச்சனைகளை திரும்ப வராமல் நம்ம மருத்துவமனையில் முழுமையாக சரி பண்ண முடியும். அப்படி சரி செய்யும் போது எந்த பிரச்சனைகளும் வராமல் நம்ம மூட்டு வலி மற்ற இது இப்போ பெண்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை பிரச்சனையால் உடல் பருமன் ஏற்படும், மூட்டு தேய்மானம் ஏற்படும், பல பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. நம்ம அப்படி மருத்துவமனையில் நம்ம தரமான சிகிச்சையை கொண்டு மிக துல்லியமாக முழுமையாக குணப்படுத்த முடியும். நம்ம சித்தர் மூலிகை மருத்துவமனையில் மட்டுமே அது அறவா நம்ம சொல்ல முடியும். மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கிய சிகிச்சைன்னு சொல்றதை விட மிக முக்கியமான வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் அனைவரும் நீங்கள் கவனிக்கணும். அது என்னென்னு விளக்கமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அப்பப்போ சொல்லியிருக்கோம் டிவி நிகழ்ச்சிகளில், பச்சளை சிகிச்சையில் மூலிகைகளை என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சளை சிகிச்சையில் மூட்டு தேய்மானத்திற்கு பசை உற்பத்தி செய்யும் சிகிச்சை. இந்த சிகிச்சையை எப்படி நம்ம வந்து மூலிகையில உருவாக்கியிருக்கோம், அதை எப்படி வந்து மூட்டில பசை உருவாக்கும் போது அது எப்படி இல்லை அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ நாங்கள் மூலிகையில் வந்து எல்லாமே மூலிகையில் இருந்தால் நிறைய வைத்தியத்துக்கு எல்லா நோய்களுக்கும் நம்ம தரமான சிகிச்சை அளிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் கேட்குறாங்க மனசில் வந்து, எங்களுடைய மூலிகை மருத்துவமனையில் எல்லாருமே மூலிகையில் ரா மெட்டீரியல், அதாவது வந்து மூலிகையில் தழையோ வேரோ கொடியோ அரைச்சி பவுடர் பண்ணுறாங்க, கேப்சூல் பண்ணுறாங்க, டேப்லெட் பண்ணுறாங்க, சோனங்கள் பண்ணுறாங்க. நாம் அப்படி பண்ணல. அதுதான் மிக முக்கியமான அந்த ஆர்த்தோ எலும்பு சம்பந்தமான பிரச்சனைக்கு, இந்த பசை உருவாகும் சிகிச்சைக்கு 1 கிலோ தழை எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து 50 கிராம் அதிகபட்சம் அவ்வளோதான் இருக்கும். மீது 950 கிராம் அது வேஸ்ட் சக்கை. அந்த இருக்கிற உயிரை மட்டும் எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது வந்து, இப்போ நம்ம உடலில் வந்து எல்லா இடத்துலையும் உயிர் இல்லை இல்லைங்களா? இப்போ பார்க்கும்போது நமக்கு தெரியும் நம்ம உடம்புல எங்கெங்கே உயிர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, தெரியலனாலும் பரவாயில்ல, தெரிஞ்சாலும் நான் உங்களுக்கு வந்து ரிப்பீட் சொல்கிறேன். நம்ம உடம்புல ராஜ உறுப்புன்னு சொல்கிறோம். நம்ம உடம்புல ராஜ உறுப்புனா என்ன? பிரெயின். எல்லா இடத்துலையும் உயிர் இருக்கும். கையில் ஆத்தாலும் உயிர் இருக்கும். கையில் வெட்டி போட்டால் திரும்ப வந்து செத்துற முடியாது, திரும்ப வாழலாம். ஆக இதயத்தை வெட்டி போட்டுருங்க, வாழ முடியுமா பார்ப்போம். அப்போ பிரெயினை நம்ம கட் பண்ணி போட்டால் திரும்ப வாழ முடியுமா? அதுபோல் நம்ம உடம்புல ராஜ உறுப்பு ஆகட்டும், முக்கியமான உறுப்பு வந்து பிரெயின். இரண்டாவது, அதாவது பிரெயின்னா நம்ம மூளைன்னு சொல்லுவோம். இரண்டாவது லிவர் கல்லீரல் சொல்லுவோம் தமிழில். மூன்றாவது கிட்னி சிறுநீரகம். நான்காவது வந்து ஹார்ட் இதயம். இந்த 4 உறுப்பு ராஜ உறுப்புகள். இந்த 4 ராஜ உறுப்புகள் தான் நம்ம சரீரத்தையே வந்து இயக்கக்கூடிய மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதுபோல மூலிகைகளை அந்த முக்கியமான அணுக்கூறுகளை நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் போய் மருந்துகளை அந்த சைனபிள் ஃப்ளூன்ற திரவத்தை பசையை வந்து நம்ம உடம்புல உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி அந்த மூலிகையில அந்த 100 கிலோ அந்த 1 கிலோ இருந்து அந்த 50 கிராம் மட்டும்தான் பவர் எடுத்துக்கணும். மீதி பூரா சக்கை. அந்த உயிரை மட்டும்தான், உயிர்ன்றது நம்ம வந்து ராஜ உறுப்பு சொன்ன பாருங்க 4 உறுப்புகள். அது போல அந்த உயிர் மட்டும்தான் எடுத்து என்ன பண்றோம், மிக துல்லியமாக நம்ம மூலிகையில இருந்து நம்ம வந்து என்ன பண்றோம், எலும்புக்குள்ள இருக்கிற இந்த சைனபிள் ஃப்ளூடு என்ற திரவத்தை பசையை முழுமையா உற்பத்தி பண்றது நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே நம்ம மருத்துவமனை மட்டும்தான் குறிப்பா நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து எலும்புக்குள்ள எங்கெங்கெல்லாம் வந்து ஜாயிண்ட், அதாவது ஜப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, எலும்பு முடுக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வளையம் ஸ்ப்ரிங் இருக்கிற அந்த எலும்பு இருக்கிற அந்த இதில் வந்து பசையை உற்பத்தி பண்ணுறது நம்ம மூலிகை மருத்துவமனையில் இந்தியாவில் மிக சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்னா நம்ம திருவண்ணாமலை மட்டுமே அது வந்து சொல்ல வேண்டியும். ஏன் அப்படின்னா பல ஆயிரம் மருத்துவமனைகளை ஆராய்ச்சிகள் செய்து நம்ம மருத்துவமனைகளும் நம்ம வந்து சென்னை டு கல்கத்தா அந்த மருந்துகளை அணுக்குறுகளை நம்ம வந்து அந்த எலும்புக்குள்ள இருக்கிற டெட் செல் செத்து போன அணுக்களை இனவர்த்தி பண்ணக்கூடிய மருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் நவீன முறையில் அந்த மருந்துகளை சித்த மருத்துவத்தில் கண்டுபிடிச்சி நம்ம அதை உற்பத்தி செஞ்சிருக்கோம். அது சந்தோஷப்படுறது, அந்த சந்தோஷம் அந்த பெருமை எல்லாருக்குமே நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் சிவபெருமானுக்கு அது உகந்தது, அவருக்கே சேரும். நான் வந்துலாம் வந்து திறமையெல்லாம் சொல்ல முடியாது. என்னுடைய மிகப்பெரிய மகான் சித்தர்கள், சில பலசாலிகள், சில திறமை உள்ளவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம கிடைச்ச அண்ணாமலையார் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் பொக்கிஷம். ஸோ அதுதான் நம்ம சொல்ல வேண்டிய மிக முக்கியமானது.
அந்த பசையை உற்பத்தி பண்ணி எந்த மூட்டுகள் எந்த எலும்பு சம்பந்தமான ஜாயிண்ட்டுகளுக்கு இருந்தாலும் சரிதான், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சரிதான், பசை முழுமையா உருவாகும். எலும்புலாம் துண்டாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், அந்த மருந்துகளை கொடுத்தா 3 நாள்ல பசை விட்டும். ஒன்னா வாங்க நிரூபிச்சு பண்ணி தரேன் உங்களுக்கு. 5 நாள்ல பசை உண்டாயிடும். நீங்க எலும்பு இப்படியே வச்சீங்கன்னா நான் இப்படியே மருந்து கொடுத்தா அப்படியே ஒட்டிக்கும். நீங்க நேரா வச்சு ஸ்டிச் பண்ணி கட்டிட்டு நம்ம மருந்து கொடுத்தா நேரா நிற்கும். இங்க எலும்புக்குள்ள இருக்கிற ஜாயிண்டை நம்ம இப்படி ஸ்ப்ரிங் போல உருவாக்குறது மெயினா நம்ம அந்த பசை அல்லது நம்ம கிரீஸ் பூல்னு சொல்லுவாங்க. கிரீஸ் அதுதான் நம்ம வயவெடுப்பு சக்தியை ஏற்படுத்தக்கூடிய சக்தி. அந்த பசை தான் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அதுவும் ஒரு வேக்க வைக்கும் சிகிச்சை என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 நாள் முதல் 48 நாள்ல முழுமையாக குணமாக்கி தரும். அதுவும் குறிப்பா சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல ரொம்ப பாதிக்கப்பட்டு மூட்டு வீக்கம் இருந்தா அவங்களுக்கு அதிகபட்சம் 2 மண்டலம், ஒரு மண்டலம் சராசரி 48 நாள், 2 மண்டலம் முழுமையாக குணமாக்கும். வாங்க. இப்பொழுது சித்தர் மூலிகை மருத்துவத்தில் அளிக்கப்படும் சிகிச்சைகள். என் பேர் கே கோதண்டபாணிங்க. நான் அத்தியூர் கிராமத்துல இருந்து வருகிறேன். எனக்கு சிக்கன் குனியாவில் பாதிக்கப்பட்டு மூட்டு வலி ஏற்பட்டு நடக்க முடியாத, உட்கார முடியாத, சரி வெளியே போகணுன்னா கூட கை ஊனி தான் போகணுன்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. இங்கே டாக்டர் ராமலிங்க கிட்ட மூலிகை மருந்து சாப்பிட்டு சிக்கன் குனியாவுக்காக மூலிகை மருந்து சாப்பிட்டு முழு குணமடைந்து இப்போ நல்லா இருக்கிறேன். நான் ரிட்டையர்ட் ஹெச்எம் இருக்கேன். எனக்கு ரொம்ப முடியாம எத்தனையோ வருஷமா ஒரு கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, எல்லா வலியிலையும் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கேன். எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், எதுலயுமே குணமாகல. நண்பர் ராமலிங்கம் டாக்டர் அவர்களை போய் சந்திச்சேன். நல்ல ட்ரீட்மெண்ட். அவர் கொடுத்த மூலிகை வைத்தியத்தால 15 நாள் தான் சாப்பிட்டுருக்கேன்னா பாருங்க. நான் நடக்க முடியாம இருந்த நான் இவ்வளவு நல்ல மாடிப்படி ஏறி நடந்து வந்தவும் உட்கார, எழுந்திருக்க, நடக்க ரொம்ப நல்லா என்னால முடியுது. சித்திரல் மூலிகை பண்ணினும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதில் 24 நாள் தொடர்ந்து இதை சாப்பிட்டேங்க. அதில் எனக்கு இப்போ 5 வருஷமாக இருந்த மூட்டு வலி கம்ப்ளீட்டாகவே பூரண குணமடைஞ்சது. ஒரு ஆசிரியர் 80 வயசு அவர் என்னை கேட்டாருங்க, மூட்டு வலி சாமி ரொம்ப எனக்கு இது இருக்குது, அதுதான் எனக்கு பெரிய வாழ்க்கையிலே பெரிய கஷ்டமாக இருக்குது. அவருக்கு இந்த டாக்டரை அறிமுகப்படுத்தி அவர் அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சுங்க. அவர் சாப்பிட்டு 4 நாள் எனக்கு பூரண குணம் ஆச்சு சாமி, உங்கள் ஆசீர்வாதத்தில். வணக்கம். இவர்களைப் போல நீங்களும் குணமடைய வேண்டுமா? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் என்பார்கள். அதுபோல் எங்களிடம் குணமடைந்த ஆயிரக்கணக்கான நபர்களில் ஒரு சிலரை மட்டுமே திரையில் காண முடியும். அதுபோல் நீங்களும் குணமடைய வேண்டுமா? வாருங்கள், முழுமையாக உங்களையும் குணமாக்குகின்றோம். நன்றி. போகர் விருது பெற்ற சித்த மருத்துவர் டாக்டர் பி ராமலிங்கம், அரசு பதிவு பெற்ற மருத்துவர், சித்தர் மூலிகை மருத்துவ நிலையம், குமரகோவில் தெரு, திருவண்ணாமலை. இப்ப நமது மூலிகை சஞ்சீவி மூலிகை பண்ணையில் உற்பத்தி ஆகிற மூலிகை கொண்டு பசை யாரெல்லாம் உற்பத்தி பண்ணிருக்கும், யாரெல்லாம் பலனடைஞ்சிருக்காங்க, எந்த விதமான பாதிப்புகள் உள்ளவர்கள் அல்லது எந்த விதமான மூட்டு சம்பந்தமான உள்ளவங்களை சிகிச்சை பெற்று குணமடைந்தார்களை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தவங்க நம்ம பெரிய பெரிய முகாம் 500-1000 பேர் அளவுக்கு நடத்துகிற அளவுக்கு முகாம் நடத்தி லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து நம்ம அந்த பலன் நம்ம அடைஞ்சிருக்கோம். அப்படி குணமடைஞ்சவங்களை நம்ம நாச்சாந்தல் கிராமம் அந்த ஊர் தலைவர்கள் முதல் அந்த ஊரில் முக்கியமான பிரமுகர்களாக வச்சு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பசை உருவாகிற மூலிகை மருந்துகளை கொடுத்து மூட்டு தேய்மானம், எலும்பு தேய்மானம், கழுத்தெலும்பு தேய்மானம், இடுப்பெலும்பு தேய்மானம், முழங்கால் எலும்பு தேய்மானம், அப்படி எலும்பு தேய்மானம்னு சொல்றது கூடாது, அதை அடுத்த பற்றி நிகழ்ச்சியில் சொல்கிறேன். பசை இல்லாமல் இருந்து நம்ம மூலிகை மருந்துகளை உட்கொண்டு முழுமையாக பசை உற்பத்தி ஆகி அவங்கள பலனடைஞ்சவங்களை நம்ம திரையில பார்த்துட்ருக்கோம். திரையில பார்த்து அவங்கள்ட்ட நிறைய உரையாடி இருக்கும். அவங்க பேச டைம் இல்லாமல் காரணத்தால நம்ம உரையாடிட்டு இருக்கோம். அதில் சில அதிகமான விஷயங்கள் நம்ம டைம் எடுத்துக்கூடாதுன்றதுக்காக திரையில அவங்கள நம்ம இருக்கோம், விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி நம்ம மூலிகை மருந்துகளை ஆயிரக்கணக்கான உண்மையான வார்த்தை பேசுகிற மற்றவங்களாம் சொல்லுவாங்க, லட்சக்கணக்கானலாம் சொல்ல முடியாது. அது வார்த்தைகளை ஏற்றுக்கூடிய விஷயம். நாங்கள் ஆயிரக்கணக்கான பேர் இந்த 3 மாதத்தில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் கிட்டத்தட்ட அதிகபட்சம் 4 மாதத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4000 சில்லறை மேலே கொடுத்து 4000 சில்லறை பேரும் மூட்டு தேய்மானத்திற்கு முழுமையாக சிகிச்சை பெற்று முழுமையான பூர்ண குணமடைஞ்சவங்க. அவங்களுடைய அட்ரஸ் பேர்லேருந்து வாங்கி வச்சு அவங்களை கேட்போம், நீங்கள் எப்படி இருக்கீங்க, எங்களுடைய மூலிகை மருத்துவமனையில் சாப்பிட்டு நீங்கள் மூட்டு தேய்மானம் உங்களுக்கு பசை முழுமையாக உருவாயிருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, சார் நான் நல்லா இருக்கேன், நான் 20 வருஷமா இருந்து 15 வருஷமா இருக்கேன், 5 வருஷமா இருந்து எனக்கு பசை உருவாகிருக்கு, நல்லா நடக்கிறேன், என்னுடைய வேலைகளை நான் சுயமாக செஞ்சுருக்கேன்,
நான் 20 வயசு எங்க ஆயிட்டேன் இப்போ அப்படின்னு சொல்லி சொன்னவங்க இங்கே திரையில பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களாம் வந்து நான் நினைக்கிறாங்கன்னா, நான் இத்தனை வருஷமா இருந்து 24 நாள்ல இருந்து 48 நாள்ல குணமாகிறது அதிசய மருத்துவ சிகிச்சை நம்ம திருவண்ணாமலை இருக்கிறது நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் சொல்லி நம்ம கிட்ட இருந்திருக்காங்க. அது மட்டுமா, அவங்க வந்து மூலிகையில மூட்டு தேய்மானம், எலும்பு தேஞ்சிருக்கு, கழுத்தெலும்பு தேஞ்சிருக்கு, என்னால் நடக்க முடியாது, உட்கார முடியாது, நான் மூலிகையில பெல்ட்டில் நம்ம முழங்கால அணிஞ்சிருக்கேன், கழுத்தில் பெல்ட் அணிஞ்சிருக்கேன்றவங்களாம் உங்களுக்கு ஒரு சவாலாக சொல்லிட்டு இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு வந்து 1000ல் 1 விஷயம் கூட சொல்ல முடியாது. சிம்பிள், சின்ன விஷயம். அந்த அளவுக்கு வந்து எங்களுடைய மூலிகை மருந்துகளை பசை மூட்டுகளுக்கு உருவாகி 24 நாள்ல இருந்து 48 நாள் பசை உருவானவங்க நீங்க பார்த்து குணமடைஞ்சவே பார்த்துருக்கீங்க. அவங்கள போல நீங்களும் குணமடைய வேண்டும்னா வாங்க. நீங்க மூட்டு வலிக்கு, இடுப்பு வலிக்கு, கழுத்தெலும்பு தேஞ்சிருச்சு, நான் மருந்து மாத்திரை தான் வாழ்நாள் முழுவதும் சாப்பிடணும், எனக்கு வேற வழியே இல்லை வாழ்க்கையில, இதான் எனக்கு வந்து கடவுளை வழி விட்டுருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு கதவை சாத்தினா இன்னொரு கதவை திறக்கப்பட்டுள்ளதுன்றது அப்பயே சொல்லப்பட்ட கருத்துக்கள். அப்படி நம்ம மூலிகை மருத்துவமனையில மிக துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி முழுமையாக பசை உற்பத்தி பண்றோம். நீங்க குறைகள் அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க இவர்களை போல வந்து ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமாகவும் நான் வந்து இயற்கையாக உங்கள் வேலைகளை நீங்களே செஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகாமி பண விரயம் செய்து நம்ம இங்கெங்கெல்லாம் போய் செலவு பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இந்த ஊருக்குலாம் போயிருக்காங்களே, யாரெல்லாம் அங்கே சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் சாப்பிட்ருக்கோம், நமக்கு வந்து தீர்வு கிடைச்சதே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க இனிமே வந்து எங்களுடைய மருத்துவத்துறை, எங்களுடைய சித்தர் மூலிகை மருத்துவமனைக்கு ஒரு முறை வாங்க. நான் சொல்கிற நாள் 24 நாள் 48 நாள் சாப்பிடுங்க. அப்போ நான் பேச தேவையில்லை, நீங்கள் பேசுவீங்க. இந்த 5 நாள் 10 நாள் வாங்கி சாப்பிட்டு குணம் கிடைக்காதுன்னு சொல்கிறேன்னு நம்பாதீங்க. இதெல்லாம் கிடைக்காது. சித்த மருத்துவன்றது உடம்புல முழுமையாக 1 வாரம் 10 நாள் 15 நாள் உடம்புல ஊறி தான் அந்த பலனை முழுமையாக நம்ம வந்து குணப்படுத்த முடியும். பெயின் கில்லர் கிடையாது. சாப்பிட்டவனே அப்பே எனக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு இதை நம்ம பக்குவம் அடைஞ்சுக்கணும். ஏன் அந்த வார்த்தை உங்களுக்கு துல்லியமாக சொல்கிறேன்னா, நீங்கள் சில பேர் சொல்லுவீங்க, நான் அங்கே போனேன் சாப்பிட்டேன் எனக்கு குணம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கள கேளுங்க முழுமையாக, நீங்கள் 24 நாள் 48 நாள் சாப்பிட்டாரா, இல்லை அதிகபட்சம் 2 மணி நேரம் சாப்பிட்டுக்காரா, டாக்டர் சொல்கிற மாதிரி கேட்டிங்களா, கேட்டு தீர்வு பண்ணுங்க. அப்படி குணமடைஞ்சுங்க. நீங்கள் உண்மையாக கேட்டு எங்கள் மருத்துவமனைக்கு வந்து நீங்கள் வந்தீங்கன்னா அது பலனை நீங்கள் உணர்வீங்க. அவங்க சொல்கிறத முழுமையாக கேட்டு வாங்க. அதுதான் நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்கள். மூட்டு தேய்மானத்திற்கு கழுத்தெலும்பு தேய்மானம், மூட்டு எலும்பு தேய்மானம், முழங்கால் தேய்மானம், பாதை இடுக்குள்ள இருக்கிற எலும்புகளை தேய்மானம், இதெல்லாம் தேய்மானம் சொல்றத விட பசை இல்லாமல் எலும்புகள் உராய்வு ஏற்படுவதால் ஏற்படும் வலிதான் நம்ம மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலின்னு சொல்றோம். இதுக்கு நம்ம பச்சிலை சிகிச்சையில் பசை உற்பத்தி செய்து மூட்டுகளுக்கு அசைவு சக்தியை முக்கியமாக உற்பத்தி செய்வது இந்தியாவிலேயே முதன்மை சிகிச்சை நம்ம திருவண்ணாமலை சித்தர் மூலிகை மருத்துவமனையில் மட்டுமே. அதுவும் அதிசயம் ஆனால் உண்மை அப்படின்றது அந்த வார்த்தைக்கு ஏற்ப 24 நாள் முதல் 48 நாட்கள் அதிகபட்சம் ஒரு மண்டலம் என்பது 48 நாள். பல வருடங்கள் குணப்படுத்த முடியாத பட்டு படுக்கையா இருக்காங்க, எழுத்துக்க முடியாதவங்களுக்கு 2 மண்டலம். இப்படி நாட்கள் சொல்லி குணப்படுத்துவது நம்ம சித்தர் மூலிகை மருத்துவமனையில் மட்டுமே. அது 100% உண்மை. முழுமையாக வாங்க, உங்களுக்கு குணமாக்கி தரும். இது பேசுவது மட்டும் இல்லாமல் செயல்ல செய்து தரும், முழுமையாக குணமாக்கி தரும். அங்க போயிட்டு டாக்டர்கிட்ட ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, அறுவை சிகிச்சை செய்ய சொல்லியிருக்காங்க, மூட்டில் பெல்ட் போட சொல்லியிருக்காங்க, கோல் எடுத்து போக சொன்னாங்களா சொல்லாதீங்க. வாங்க, கோல் எடுத்துட்டு போகிறதால, பெல்ட் போகிறதால, இடுப்புக்கு பெல்ட் போகிறதால, கழுத்துக்கு பெல்ட் போகிறதால நீங்கள் போட்டு ரோபோ ஆகிடாதீங்க. மனிதராக வாழ கற்றுக்குங்க. மனிதராக வாழறதுக்கு நாங்கள் ஏற்படுத்தி தரோம். அந்த அளவுக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக பேசுறதுக்கு திறமையா, அந்த அளவுக்கு வந்து எங்ககிட்ட அடிச்சு பேசுறதுக்கு அது இறைவன் கொடுத்த மிக பொக்கிஷமான வந்து அந்த மூலிகைகள், கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த எங்கெங்கெல்லாம் மூட்டு இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம மூலிகைகள் பசை உற்பத்தி ஆகிறது. எலும்புகளை எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து ஸ்ப்ரிங் போல நம்ம வந்து மடக்கிறோமோ, விரல்கள் வந்து ஸ்ப்ரிங் போல பண்ணிட்டு இருக்கோமோ, கழுத்தெலும்பு எல்லா எலும்புகளும் அங்க இருக்கிற இந்த சைனவல் ஃப்ளூட் என்ற திரவம் அணுக்கள் இனவத்தி சேர்ந்து இந்த லூப்ரிகேஷன் என்ற பசைய முழுமையா உருவாகுது. அதுதான் நம்ம முக்கியமா இந்த மூலிகை மருத்துவத்துல ஸ்பெஷாலிட்டி. அந்த சிகிச்சையை
நம்ம செய்கிறது திருவண்ணாமலை சித்தர் மூலிகை மருத்துவமனையில் மட்டும். இதற்கு உறுதுணையாக இருக்கும் நம்ம சஞ்சீவி மூலிகை பண்ணை இதை இணைந்து நம்முடைய சித்தர் மூலிகை மருத்துவத்தில் தரமான சிகிச்சைகளை மூட்டு தேய்வு என்ற நினைக்கிறவங்களுக்கு, பசை இல்லாதவங்களுக்கு நம்ம முழுமையான சிகிச்சை அளிக்கிறோம். டாக்டர் சொல்வாரு எலும்புகளை இருக்கிற ஜவ்வு வந்து விலகிருச்சு. ஜவ்வு விலகிறது காரணம் பசை இல்லைன்னா விலகுதான் செய்யும். இப்படி பல காரணங்கள் இருந்தாலும் நம்ம எலும்புகளில் இருக்கிற அணுக்களை இனவர்த்தி செஞ்சு பசை உற்பத்தி செய்வது இந்தியாவிலேயே தலை சிறந்த சித்தர் மூலிகை மருத்துவமனை. இது செயலையும் நாங்கள் காமிக்கிறோம். நம்ம பேசுவது எல்லா அனைத்து கருத்துக்களும் முக்கியமான கருத்துக்களை எதுக்காக பேசியிருக்கோம் இவ்வளோ நேரம் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறோம். இந்த மூட்டு தேய்மானத்தை எலும்பு தேய்மானம் அந்த மூட்டு எலும்பு தேய்மானத்தை பற்றி என்ன பேசியிருக்கோம்னா இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சஞ்சீவி மூலிகை பண்ணையில் உற்பத்தி ஆகிற மூலிகைகளை கொண்டு தரமான முறையில் மூட்டு அசைகளுக்கு பச்சிலை சிகிச்சையில் பசை உற்பத்தி செய்து நாம் 20 வயசில் 30 வயசில் எப்படிலாம் இளமையாக நம்மளால் நடக்க முடிஞ்சு, ஓட முடிஞ்சுது, வண்டி ஓட்ட முடிஞ்சுது, நம்ம செயல் முடிஞ்சதோ அதை 80 வயசுலையும் இது செயல்படுத்த முடியும்ன்றது தான் இந்த பேச்சின் முக்கிய நோக்கமே. எந்த வயசில் இருந்தாலும் சரி, 100 வயசு இருந்தாலும் நம்ம வந்து புதுமையாக நம்ம இளமை போல என்ன பண்ணலாம், நடக்கலாம், ஓடலாம், உட்காரலாம். நம்ம வந்து பல வேலைகள் நம்மளே முழுமையாக செஞ்சுக்கிறோம். அதுதான் இந்த மூட்டு தேய்மானத்தின் முக்கிய நோக்கமே. இந்த முக்கிய நோக்கம் மட்டும் இல்லாமல் இந்த மூலிகையின் தன்மையை பேசுறது என்னன்னா எலும்புக்குள்ள இருக்கிற இந்த சைனவல் ஃப்ளூயிட் என்ற பசை, லூப்ரிகேஷன் என்ற பசை முழுமையா நம்ம உடம்புல உருவாகுது. இந்த பசை வந்து 24 நாள் முதல் 48 நாளுக்குள்ள முழுமையா குணமாக்கும். அதிகபட்சம் 2 மண்டலம், 48 நாள் 2 மண்டலத்துல எந்த ஒரு மருத்துவரும் முடியாம வாழ்நாளில் கைவிடப்பட்ட பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் 2 மண்டலம். மூட்டு வீங்கி போயிருக்கு அப்படின்னு மற்றவங்களுக்கு மட்டும் 2 மண்டலம். இந்த எங்கள் சிகிச்சையில நாட்களை குறிப்பிட்டு குணமாக்குவது நம்ம மருத்துவமனையில் மட்டுமே. குறிப்பாக உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் நீங்க என்ன பண்ணலாம், வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரை சாப்பிடணும் அவசியம் தேவையில்லை. பெல்ட், கழுத்து பெல்ட், இடுப்பு பெல்ட், மூட்டுகளுக்கு பெல்ட் அணியணும் இனிமே தேவையில்லை. இனிமேல் ஸ்டிப் வச்சு தான் நம்ம நடக்கணும், கோல் ஊன்றி தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையில்லை. ஆப்ரேஷன் செய்தாதான் நம்மளால பலபடி நம்ம எந்த வேலையும் செய்ய முடியும் நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடாது, அது நீங்களே புரிஞ்சுக்குங்க. இந்த ஒவ்வொருடைய மருந்து மாத்திரை ஆப்ரேஷன் இல்லை ஸ்டிப் வைத்து நடக்கிறவங்களுக்கு எங்களுடைய மூலிகை மருத்துவமனையில் பச்சிலை சிகிச்சை கொண்டு உற்பத்தி செய்து இயல்பான மனிதராக, சராசரி மனிதனாக நம்ம 25 வயசுல 30 வயசுல எப்படி இருந்தோமோ அதுபோல நாங்கள எங்களுடைய மூலிகை மருத்துவமனை முழுமையாக உருவாக்கி தர முடியும். அதிசயம் ஆனால் உண்மை, வியக்க வைக்கும் சிகிச்சை சித்தர் மூலிகை மருத்துவ நிலையம். மூட்டு தேய்மானத்திற்கு இனி நிரந்தர விடுதலை. இந்தியாவிலேயே முதன்முறையாக சித்த மருத்துவத்தில் மூலிகையில் இருந்து உயிரணுக்களை பிரித்து எலும்புகளுக்குள்ளே சைனோவியல் ஃப்ளூயிட் என்ற பசையை உற்பத்தி செய்கிறோம். மேலும் மூட்டு தேய்மானம், மூட்டு வலி, மூட்டு வீக்கம், கழுத்து எலும்பு, மூட்டு எலும்பு தேய்வு, மூட்டுகளில் ஜவ்வு நகர்ந்து இருத்தல் மற்றும் மூட்டுகளில் பசை இல்லாமல் இருத்தல், எலும்புகளில் விரிசல் ஏற்படுதல், எலும்பு மேல் உள்ள மஜ்ஜை விலகி இருத்தல், எலும்பு முறிவு மற்றும் அனைத்து எலும்பு சம்பந்தமான பாதிப்புகளுக்கும் 24 முதல் 48 நாட்களில் 100% முழுமையாக குணமடைய செய்கிறோம். எங்களிடம் மேற்கண்ட சிகிச்சை பெற்று முழுமையாக குணமடைந்த 1373 நபர்களில் ஒரு சிலரை அறிமுகப்படுத்தி பெருமைகொள்கிறோம். எங்களின் சஞ்சீவி மூலிகை பண்ணையில் கடந்த 7 வருடங்களாக ஆராய்ச்சி மூலம் கண்டறியப்பட்ட பச்சிலை சிகிச்சையில் 48 நாட்களில் மூட்டு தேய்மானம் சரி செய்கிறோம் என உறுதியளிக்கிறோம். சித்த மருத்துவ துறையில் கடந்த 10 வருடத்திற்கும் மேலாக நம்பிக்கை கொண்ட போகர் விருது பெற்ற டாக்டர் பி ராமலிங்கம் அவர்களின் சித்தர் மூலிகை மருத்துவ நிலையம், குமரகோவில் தெரு, குமரகோவில் எதிரில் காமராஜர் சிலை அருகில், திருவண்ணாமலை. தலைமை மருத்துவமனை ஷேபியார் சித்தர் ஹெர்பல் கிளினிக், தண்டனாப்பட்டு மெயின் ரோட், கீழ்செட்டிப்பட்டு கூட்ரோட், திருவண்ணாமலை. பார்வை நேரம் மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரை.